தேர்தல் பத்திரத்துல வழங்கக்கூடிய நிதி என்பது பல்லாயிரம் கோடியாக இருக்கிறது. இப்ப வேதாந்தா நிறுவனம் கொடுத்த நிதியும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவும் தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு காரணமாக இருக்கிறது. யாரோ ஒருத்தர் கலெக்டர் உத்தரவு போட்டாரு என்பது போன்ற ஒரு தோற்றத்துல குறுக்கி பார்ப்பதற்குல இது அரசியல் அறியாமையில மக்களை வைத்திருப்பதற்கான ஏற்பாடு. அப்ப வேதாந்தா நிறுவனம் கொடுத்திருக்கக்கூடிய தொகை தான் அங்கு துப்பாக்கி குண்டாக மாறி போராடுகிற ஒரு நெஞ்சிலே போய் உயிரை பறித்திருக்கிறது. இந்த கொலை வழக்குக்கு பின்னாடி வேதாந்தா நிறுவனம் இருக்கு. அந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு பின்னாடி தேர்தல் பத்திரம் இருக்கு. அந்த தேர்தல் பத்திரத்துக்கான அனுமதியை வழங்கியது யாருன்னா நிர்மலா சீதாராமன்னா. இந்த திருட்டுத்தனமாக இத்தனை செயல்பாட்டுக்கும் பொறுப்பேற்க வேண்டியது நிதி அமைச்சர். இப்ப நீ யோசிச்சு பாருங்க, தேர்தல் நேரத்துல அந்த அம்மாட்ட போய் கேட்கிறாங்க, ஏன் நீங்க எலெக்ஷன்ல போட்டியிடல? என்கிட்ட பணம் இல்லை. வடிவேலு காமெடி மாதிரி காசு இல்லப்பா. ஒரு பெரிய சர்வதேச காமெடி. இந்தியாவுக்கே வரவு செலவு பார்க்கக்கூடிய ஒரு நிதி அமைச்சர் பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்க. இதை விட மக்களை முட்டாளாக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி.